ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் இங்கே ஆபிரகாமுக்கு தம்முடைய குணாதிசயமாகிய தம்முடைய நாமமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமத்தை, அதாவது எல் ஷடாய், ஆல் மைட்டி காட், கவனிங்க, ஒரு தாயின் மார்பை போன்ற அன்புடையவர், இப்படியெல்லாம் அந்த நாமத்திற்கு அர்த்தமுடைய ஒரு வாக்கியமாய் இருக்கிறது. அப்போ இந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய், என்னுடைய மகிமை இல்லாத இடமே இல்லை அப்படின்னு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை எனக்கு முன்பாக வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அப்படின்னா எனக்கு நீ பிரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மாத்திரமல்ல அவருடைய ஒரு எதிர்பார்ப்பையும் சொல்லுகிறார், உத்தமனாயிரு. அதே வாக்கியம் நமக்கும் பொருந்தும். நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிருங்கள், உத்தம வாழ்க்கை வாழுங்கள் என்று ஒரு அழைப்பை கடவுள் இங்கே கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் 141 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 141 கோடி மக்களையும் தெய்வம்தான் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கவனிங்கள், படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் இங்கே வாழுகிறோம். அன்பானவர்களே, என்னுடைய அந்தரங்கத்தை யாருமே பார்க்கவில்லை என்கிற ஒரு இருமாப்போடு கூட நான் இருக்கக்கூடாது. ஏனென்றால் படைத்தவர் என் அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கை. கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியம், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. அப்படி ரட்சிக்கப்பட்ட தன் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கை உத்தமமாய் இருக்க கடவது என்று சொல்லி, நீங்கள் நானும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். உத்தமனுடைய சந்ததி, கவனிங்க, அது பக்தியுள்ள சந்ததியாயிருக்கும். உத்தமனுடைய வீடு கட்டப்படும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். உத்தமன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும், வாய்க்கும். ஆகவே ஆண்டவர் தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதே போல அவர் வாழ்ந்தார். கவனிங்க, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எப்படி என்றால், அவருடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது, மாத வழிபாடு நின்று போனது. கிழவியாய் இருந்த அவள், கவனிங்க, 90 வயசுல கர்த்தரால் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு, தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென். கவனிங்க, ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்னன்னா, எலிசா என்கிற தேவ மனிதன் செத்து போயிட்டார். அந்த தேவ மனிதனை அடக்கம் செய்வதற்காக
கவனிங்க, கொண்டு போகும் பொழுது வழியிலே ஒரு இராணுவம் வருகிறது, எதிரிகள் வருகிறார்கள். ஆகவே அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட அவர்கள் பயந்து இன்னொரு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே எரிந்து விட்டு போய்விடுகிறார்கள். நடந்த சம்பவம் என்னவென்றால், செத்து போன மனுஷனாகிய எலிசாவுடைய சரீரம் இன்னொரு செத்து போன கல்லறையில் விழுந்த உடனே அதுக்குள்ள செத்து போயிருக்குது. பார்த்தீங்க பாடி, அது எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷமாச்சோ தெரியாது, அந்த சரீரம் உயிர் பெற்று உயிரோடு கூட எழுந்தது. எலிசா மாத்திரம்தான் செத்த பிறகு அற்புதம் செய்தார். அப்பனா அவருடைய எலும்புல அவருடைய சதையில கர்த்தருடைய வல்லமை நிரம்பி இருந்தது. ஆமென். பழைய ஏற்பாடு அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விட அற்புதமான மேலான பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ அந்த தெய்வம் கவனிங்க, உத்தமனை பார்த்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கடந்த வாரத்திலே நாம் படித்தோம், உத்தமனுக்கு அடையாளமாக யோபை குறித்து நாம் படித்தோம். அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று 5 சாட்சிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று போன வாரத்திலே நாம் கேட்டோம். முதல் சாட்சி பரிசுத்த ஆவியானவர் சொன்ன சாட்சி, இரண்டாவது சாட்சி கர்த்தராகிய தேவன் சொன்ன சாட்சி, மூன்றாவது சாட்சி சாத்தான் சொன்ன சாட்சி, நான்காவது மனசாட்சி, ஐந்தாவது மனைவி சொன்ன சாட்சி. இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்க போகிறீரோ, ஆகவே தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாலா இல்லையா? ஆகவே அவர் சொன்னார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாதே. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தீமை வரும் பொழுது தேவனை தூசிக்கலாமா? தேவனை வெறுக்கலாமா? முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆகவே அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை குறித்து நம்முடைய மனசாட்சி சாட்சி கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல அன்பானவர்களே, சாத்தானும் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். நம்மை பார்த்து உண்மையாகவே தெய்வமே, உண்மையாக கர்த்தாவே, உம்முடைய மகன் உண்மையுள்ளவன், உத்தமன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். யோபு பார்த்து அவன் வெட்கப்பட்டு போயிருப்பானா? ஆமாவா இல்லையா? அது மாதிரி சத்ருவும் கவனிங்க, நம்மை பார்த்து அவன் இவன் தேவனுடைய பரிசுத்தவன், இவன்கிட்ட போனா நம்முடைய வேலை, நம்முடைய சரக்கு எடுபடாது சொல்லி ஓட வேண்டும். கடைசியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஒரு உத்தமத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. எங்கே யாக்கோபு எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் சாதனை செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? சோதனையை அனுபவிக்காத மனுஷர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. உலகமே நமக்கு ஒரு சோதனை தான். சரிங்களா? இந்த மாம்சமே நமக்கு ஒரு சோதனை தான். ஆகவே தலையில் அடிச்சிக்க கூடாது. ஐயோ சோதனை வருது, எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு சொல்லி அநேகர் இந்த உலகத்தில் தொடர்ந்து ஜீவிக்க முடியாதபடிக்கு தற்கொலைக்கு நேராய் போய்விடுகிறார்கள். ஆனால் இங்கே யாக்கோபு என்கிற பரிசுத்தவான் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அண்டர்லைன் பண்ணுங்களேன், சோதனையில தான் நம்மளை குறித்து நம்மளுக்கே தெரியும். அது வரைக்கும் நான் கவனிங்க,
பீத்திக்கின்னு இருப்பேன். நான் ஒரு பயங்கரமான ஊழியக்காரன், கையை வச்சா பேய் அலறும், அப்படி ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காட்டுவார், நான் போய் நின்னா இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், உதார் விட்டுக்கின்னு இருக்கலாம். நீங்களும் ஐயோ நல்ல பாஸ்டர்னு சொல்லிக்கின்னு இருக்கலாம். ஆனால் சோதனை வரும்பொழுது நான் நிற்கிறேனா இல்லையா நீங்களும் பார்ப்பீங்க, கர்த்தரும் பார்ப்பார். ஆமாம். 2004 ஒரு விபத்து என் மனைவிக்கு. ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேர் எங்களை கேட்கறனால உள்ளத்தில் நினச்சிருப்பாங்க, இவங்க கடவுளுக்கு தானே ஊழியம் செஞ்சாங்க, ஏன் அவங்க கடவுளை இவங்களை காப்பாற்ற வேண்டியது தானே. ஆனால் அதில் என் சிந்தனை என்ன தெரியுமா போச்சு, 2004 நடந்த அந்த விபத்து, ஏப்ரல் மாதம் 15 நடந்த அந்த விபத்தில் என் மனைவி செத்து போயிருக்கணும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரே, உமக்கு நன்றி. ஆமென். ஆனால் ஏன் உங்கள் ஆண்டவர் காப்பாற்றலை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஏன்பா இப்படி செஞ்சீங்க, ஏன்பா நீங்கள் இந்த விபத்துலேருந்து தடுத்து இருக்கலாமே. நான் கவனிங்க, நான் வாயை திறந்து கேள்வி கேட்டதே இல்லை, சொன்னதே இல்லை. எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அன்றியும் அவளுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது, அதுவே ஒரு சோதனை தான். அன்பானவர்களே, நம்மை நோக்கி பாவ காரியங்கள் வரும், அதுவே ஒரு சோதனை தான். நம்ம எந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோமோ, நாம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்தே வரும். மனிதன் செய்த பாவம் வாசல் படுதனிலே படுத்திருக்கும், மரண அவனை பிடிக்க அது வழிகளையே. ஒருத்தன் கவனிங்க, எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டானோ அது சமயம் பார்த்து கொத்தத்துக்கு ரெடியாக காத்துக்கினே இருக்கும். அவன் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ கவனிங்க, நீங்க எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் எனக்கு தெரியாது. இந்த லோத்து மனைவி பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லி ஓடி போங்கன்னு சொன்னோடனே ஓடிக்கினே இருந்தாங்க. ஆனால் லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். ஆமாவா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, அவளுடைய சிந்தை எதை நோக்கி ஓடி இருக்கும்? நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமே, தேவன் சொன்ன இடத்துக்கு நம்ம ஓடுவோம்னு சொல்லி ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். சுகபோகமான வாழ்க்கை, சோதோம் குமாரா பட்டணத்தில் ஐயோ வாழ்ந்த வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எங்கே போய் நம்ம வாழ்க்கை வாழ போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் கவனிங்க, அங்கே வெடி சத்தம், அங்கே அழிக்கப்படுகிற சத்தம், அக்கினி போடுறாரு ஆண்டவர். இவ தன்னுடைய வீட்டை நினைத்திருப்பாள், சேர்த்து வைத்த அந்த ஆஸ்திகளை நினைத்திருப்பாள், அவள் வைத்திருந்த ஆடம்பரமான அந்த நகைகளை நினைத்திருப்பாள், பொருட்களை நினைத்திருப்பாள். ஏதோ ஒன்று அவளுடைய மனதை கவனிக்க திரும்ப வைத்தது. திரும்பினால் உப்பு தூணாய் மாறி போனாள். அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் கூட அன்பானவுல பாவம் ஒரு சோதனையாய் வருகிறது. போராட்டம் சோதனை, வேலை செய்கிற இடத்துல கூட கவனிங்க ஒரு சோதனை வரும். ஆனால் நீங்கள் தாக்கு பிடிக்கணும், நீங்கள் நிற்கணும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று நிரூபித்து காட்ட வேண்டும். நமக்கு வசனம் துணையாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் துணையாக இருக்கிறார். மாத்திரமல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் சோதனைகளை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு உண்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆகவே எந்த இடமோ சோதனையை பார்த்து விழுந்துடாதீங்க. இந்த கிறிஸ்துவ ஜீவன் வேண்டான்னு பின்மாற்றத்துக்குள்ள போயிடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்தாலும் நான் பொன்னாக துலங்குவேன். அப்படி நம்ம உள்மன சொல்லணும். சோதனை வந்தா கூட அந்த சோதனையில் நான் நிற்பேன். பொதுவாக சொல்லுவாங்க, கடல் இருக்கிற வரைக்கும் அலை இருந்து கொண்டே இருக்கும், மண்டை இருக்கிற வரைக்கும் சளி பிடித்து கொண்டே இருக்கும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் வரைக்கும் நமக்கு சோதனைக்காரன் வருவான்.
சோதனைகளை வைப்பான். ஆனா அதுல ஜெயிக்கிற பிள்ளை பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் இருக்கிறது, மகிமையின் கிரீடம் இருக்கிறது, வாடாத கிரீடம், இப்படி பல கிரீடங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சோதனை வராதபடிக்கு நாம ஜெபமார பண்ணணும். சோதனை வராதபடிக்கு வேத வசனத்தின்படி நடக்கணும். அப்படி மீறிய சோதனை வந்தால் வார்த்தை நம்மை பாதுகாக்கும். வார்த்தை நம்மை பாதுகாக்கும். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனை வரும்பொழுதுதான் என் விசுவாசம் எனக்கு தெரியும். விசுவாசம் இருக்குதா இல்லை? இவ்வளவு நேரம் ஃபெய்த்னு பேசிக்கொண்டிருந்த எனக்கு பிரச்சனைகளில் அகப்படும் பொழுதுதான் என் உண்மையான குணாதிசயம் வெளிப்படும். சில பேருக்கு சோதனை மாமியாரா இருக்கலாம், சில பேருக்கு சோதனை மருமகளா இருக்கலாம், சில பேருக்கு சோதனை கணவனா இருக்கலாம், சில பேருக்கு சோதனை மனைவியா இருக்கலாம், சில தாய்மார்களுக்கு சோதனை பிள்ளைகளா இருக்கலாம். அந்த சமயத்தில் தான் துணியை அப்படி இடுப்பில் செருக்கணும், தொடர்பு கட்டி எடுத்துக்கணும். ஏய் பிச்சு புடுவான், பிச்சு செருப்பை பிஞ்சிடும். இப்படிலாம் வார்த்தை வரக்கூடாது நம்முடைய வாயில. ஒரே வாயிலிருந்து கசப்பான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் வருமா? வருவாங்க. நம்ம யாருங்க? கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள், கிறிஸ்துவின் உடையவர்கள். நாம கிறிஸ்துவின் வாசனையை நமக்குள்ளிருந்து மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் முகர்ந்து பார்க்க நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வாசனையை கொண்டு போக வேண்டும். என்ன சொல்றீங்க? ஆமென். எனக்கு சோதனை வரும்போது என் கூட பழகிறவனை பற்றி எனக்கு தெரியும். விட்டு ஓரானா கடைசி வரைக்கும் இருக்கிறானா? ஆமாவா இல்லையா? சோதனை வரும்பொழுது இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட்டெல்லாம் இருக்கும். எல்லாம் போயிடுச்சுன்னா கைட்டிக்குவானுங்க. சோதனை வருவது சில நேரங்களில் நல்லது. நம்ம கூட இருக்கிறவன் உண்மையானவனா இல்லை அவன் வெத்து வெட்டான்னு தெரியும். உண்மையான அன்பு நம்ம கூட வச்சிருக்கிற தோழியோ அல்லது நண்பரோ, உண்மை அன்புடையவர்கள், நம்ம மீது அக்கறை உடையவர்கள் இருக்கிறாங்களா, நம்ம கூட கூடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க குணாதிசயம் தெரியும். சோதனை வரும்பொழுது தான் கவனிங்க, ஸ்தோத்திரம், சத்ருவம் பா இவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழுகிறவன். சோதனை வரும்போது தாக்கு பிடிக்கும் பொழுது கவனிங்க, நம்மளை வெறுத்தாங்களே, நம்மளை எதிர்க்கிறாங்களே, அவங்க தெய்வத்தை பார்ப்பாங்க. நேபுகாத் நேச்சார் பார்த்தானா இல்லையா? சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகோவை அக்கினியில் போடும் பொழுது நான்காவது ஒரு நபரை, அந்த நபர் தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு நபராக இருக்க கண்டானா இல்லையா? இவங்க ஆராதிக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அப்போ சோதனை நல்லது. ஒரு முனிவர் ஒரு அழகான தோட்டத்தை வைத்திருந்தார். அங்கே ஒரு குடில் அமைத்து அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். துறவரம் உடைய ஒரு முனிவர். அவர் பல ஆண்டுகளாக ஒரு குரங்கை வளர்த்து கொண்டிருந்தாராம். இப்பொழுது அந்த குரங்கு பேசிச்சான். குரங்கு பேசுமா? இந்த கதையில் வர குரங்கு பேசும். அந்த குரங்கு பேசிச்சான், ஐயா முனிவரே, பல ஆண்டுகளாக உங்களோடு கூட இருந்து நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். உங்களோடு கூட இருந்து நானும் உங்கள் குணாதிசயத்தில் பாதி குணாதிசயத்தை உடையவனாய் மாறிவிட்டேன். இப்போ என் இனத்தாரோடு கூட நான் போய்விட விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு விடை பெற உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்படியா? உன் இனத்தாரோடு கூட போக போறியா? இன்னும் ஒரு கடைசியாக ஒரு டெஸ்ட் உனக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நீ பாஸ் ஆகிட்டினா, இதில் நீ ஜெயிச்சிட்டினா உன் இனத்தாரோடு கூட போ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வாழைப்பழத்தை கொடுத்தாராம். கையில் கொடுத்து, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இதை வச்சிருந்தாராம். நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இதை வச்சிரு. குளிக்க போனவர் இது கையில் வச்சுங்க உக்காந்துனுக்குது. என்னது? குரங்கு. ஆனால் இதுக்கு மனசுக்கெல்லாம் அடிச்சுக்குது. ஐயோ, அந்த வாசனை தூக்குது, அந்த பழ வாசனை தூக்குது, மோந்து பார்க்குது. ஒரே சோதனையாக போச்சு. இந்த மனுஷன் சீக்கிரம் வந்து தொலைக்க மாட்டேன்றானேன்னு குரங்கு நினச்சி மோந்து பார்க்குது. உள்மானம் சொல்லுது, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரி சோத்திரம்,
மோந்து பார்க்குது. மோந்து பார்த்த அந்த குரங்கு புத்தி சொல்லுது, ரைட்டு இதை சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னார், உரிச்சு பார்க்க வேணான்னு சொல்லலையே அப்படின்னு உரிச்சு பார்த்துச்சான். உரிச்சு பார்த்தோன்னே வந்து தொலைப்பாருன்னு பார்த்தா வந்து தொலைக்கல. இதுக்கு வாட்டுது, ஐயோ இந்த வாழைப்பழத்தை பார்த்தா அப்படி அவ்வளோ ருசியாக இருக்குமே. இப்போ மறுபடியும் மோந்து பார்க்குது, மோந்து பார்க்குது. இப்போ நினைக்குது, சாப்பிட வேணான்னு தானே சொன்னார், நக்கி பார்க்க வேணான்னு சொல்லலையே அப்படின்னு நக்கி பார்த்துது. அடுத்தது கொஞ்ச நேரம் ஆச்சு, இதால் தாக்க பிடிக்க முடியல, எல்லாத்தையும் வாயில் போட்டு சாப்பிட்டுச்சு. அவர் என்ட்ரி ஆனார். யார்? முனிவர் வந்துட்டார். நான் வச்ச டெஸ்ட்டில் தோற்று போனியே, அது தொங்கி போச்சு தலையை. அது மாதிரி தான் இன்னைக்கு கவனிங்க, ஆண்டவர் நமக்கும் பரிசோதனைகளை வைக்கிறார். சாத்தான் சோதனை கொண்டு வருகிறவன், ஆனால் தேவன் நமக்கு பரிசோதனையை வைக்கிறவன். அந்த பரிசோதனையில் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த பரிசோதனையில் நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். அந்த சோதனையை நாம கவனிங்க ஜெயித்து அவருக்கு பொன்னாக விளங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் 7 காரியங்களில் நம்மை சோதிக்கிறார் அல்லது பரிசோதிக்கிறார். 7 காரியங்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் 7 காரியங்களை எழுதிக்க தந்தா கூட எழுதிக்குங்க. கர்த்தர் 7 காரியங்களில் நம்மை சோதிக்கிறார். முதலாவதாக அன்பை சோதித்தருகிறார். எப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை வைத்து நமக்குள் இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நம்மை சோதித்தருகிறார். வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அதை ஜெயிக்கிற மனுஷன். ஆமென். இல்ல ஆண்டவரே, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் மற்றவன் சொல்றதை கேட்க மாட்டேன், இவன் சொல்றதை கேட்க மாட்டேன், அங்கே வா குறி சொல்கிறதுக்கு போய் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நம்ம பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓட மாட்டேன். என் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்ன சொல்லியிருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை நான் உட்கொண்டு அந்த வார்த்தைகளை நேசித்து அதன்படி நடப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள் அன்பானவர்களே, வீட்டுக்கு வந்தால் தகுடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேற்றைக்கு காலையில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, பாண்டிச்சேரி பக்கத்தில் கடப்பாக்கம். ஃபோனை எடுத்து பேசினேன், ஒரு 30 நிமிஷத்துக்கு அவங்க கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நான் போகிற சர்ச்சில் ஃபோன் பண்ணி அந்த அம்மா எடுத்தாங்க, சும்மா தொந்தரவு பண்ணுற, ஐயா இருக்கிறாங்கன்னு மூஞ்ச காட்டுறாங்க ஐயா. இன்னொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுத்தாங்க, பிரச்சனையை சொன்னேன், அவங்க எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நீ வா சரியாகும்னு சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், உனக்கு எதுவும் செஞ்சும் வைக்கல, உன் பையனுக்கு பேயம் பிடிக்கல, ஒன்று சொல்லட்டுமாம்மா, ஒன்று பாண்டிச்சேரி பக்கம் போ, இல்லைன்னா செங்கல்பட்டுக்கு வா, ஜிஹெச்சுக்கு போ, அங்கே மனநல மருத்துவரை பார்த்து கொஞ்சம் சந்தித்து உங்கள் பிள்ளையுடைய பிரச்சனையை சொன்னால் டேப்லெட் கொடுப்பாங்க, அவன் நல்லா தூங்கினா சரியாயிடும். ஆமென்.
இங்கேயும் வந்திருக்கிறான், சொல்லி அமிச்சான். இது பேயெல்லாம் கிடையாதுமா, அவனுக்கு கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை தேவை. சில நேரங்களில் நான் இருந்த ஊழியர் செஞ்ச ஒரு திருச்சபையில் அமாவாசைன்னா ஆன பேய ஆடும், ஆன பேய ஆடும். இதுனா இதுக்கு அந்த மியூசிக் அந்த சத்தம் எல்லாம் கொடுத்த உடனே அதுக்கு தன்னால் வந்து ஆட ஆரம்பிக்கும். கடைசியில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா நரம்பு தளர்ச்சி. அவங்களுக்கு தொடச்சா மாதக்கணக்கில் மாத்திரை எழுது அது கொடுத்தா சரியாக போச்சு. ஒன்றை பிடிச்சி கவனிங்க, முடி இப்படி பிடிச்சாருப்பார் ஒரு பாஸ்டர். அவரை பார்த்தா பேய் பயப்படும். அவர் இப்படி பிடிச்சி இப்படியே தூக்கணுன்னே ஐயோ வலிக்குது விட்டுரு, எதுக்கு பின் நீ ஆடின, எல்லாரும் ஆடுறாங்கன்னு நான் ஆடினேன். அதுக்கு பேரே ஏழுமலை, அந்த சிஸ்டருக்கு பேர் ஏழுமலை. இப்படிலாம் ஏடா குடங்கம் பண்ணோம். கவனிங்க, ஒரு அம்மா மேலே நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன். பரலோக பிதாவே இயேசுவின் டேய் கையறா, நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். திடீர்னு நான் சொல்ல பாஸ்டர் எனக்குள்ளே இருக்குது அது சொல்லுது. என்னங்க பண்ணுறது இது மாதிரி ஆளுங்களாம்? இதுங்களாம் நரம்பு ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சி. இதுங்களாம் எல்லாரையும் அபிஷேகத்தில் நரம்புறாங்களோ அவங்க எல்லாரையும் என்னால் நம்பிட முடியாது. சில பேர் உண்மையாக ஆவியில் நிரம்பி தாங்க முடியாமல் விழுவாங்க. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு உடுகு சில மச்சா ஆடு மருங்க அது மாதிரி ஆடுவாங்க. ஆகவே ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம், உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்தால் சரியாயிடும். அன்பான இப்படி யாருன்னா சொன்னால் அதுக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே வேத வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவளுடைய பிள்ளை, எனக்கு சூனியம் வச்சா கூட பலிக்காது. ஆமென். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்த்து இந்த இடத்துல தான் பொச்சு வச்சிருக்கிறான். ஆமென். நீங்கள் சொல்லிடலாம், ஐயோ அந்த பாஸ்டர் வந்தார் அப்படியே தோண்டி தகுடு அப்படியே எடுத்தார் பாஸ்டர். நம்பாதே. சிஸ்டர் செல்வின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, கேன்சர் வந்து சுகம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் இயேசுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி. அவங்க ஒரு முறை ஒரு பாஸ்டர் வர வச்சுட்டாங்களாம், தகுடு எடுக்க வந்தாராம். எடுத்தா அந்த தகுடை எங்கேயும் விட்டுக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா சுற்றி சுற்றி பார்க்குறாராம், எடுக்க மாட்டேன்றாராம். இந்த அம்மா அதை எடுத்து வச்சுக்கிச்சு. சிஸ்டர் செல்வி நீ வேணா போய் கேட்டு பாருங்களேன், பாஸ்டர் எதை தேடுறீங்க இது யானோடனே அவர் மூஞ்சி தொங்கி போச்சான். ஏன் அப்படிலாம் பொய் சொல்லிக்கணும் ஏமாத்திக்கணும்? இது மாதிரி இன்னைக்கு கவனிங்க, நல்ல ஊழியர்கள் அப்படின்னா கள்ள ஊழியர்களும் இருக்கிறார்கள். கள்ள ஊழியர்களும் ஒன்றும் இல்லை. நம்ம சிஸ்டர் அலமேல் சிஸ்டர் இருக்கிறாங்க, கவனிங்க, அவங்க மூத்தார் வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்த பாஸ்டருங்க 2 பேர், சரி எங்கள் தம்பி மனைவி வீட்டுக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்போலாம் சிஸ்டர் இல்லை, அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க மகள் வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்தவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே பள்ளம் தோண்டி வச்சிட்டாங்களாம். இந்த பள்ளத்தை மூடவே கூடாது, இங்கே பலாந்து ஒன்று இருக்குது, இங்கே பலாந்து. ஒரு பயம் காட்டினா எப்படி இருக்கும்? ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. யார் வந்த நம்பரை கொஞ்சம் வாங்கி, நம்பர் வாங்கி கொடுத்துச்சு. உண்மையாக அன்பானில் ஃபோன்லேயே அவங்கள திட்ட ஆரம்பித்தேன். நீங்களாம் எங்கே படிச்சிங்க? உங்களை மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர். அவங்க அப்படியே பம்புறாங்க. எந்த பைபிளில் சொல்லுது பள்ளம் தோண்டி வைக்க சொல்லி? தகுடு இருக்குதா? எந்த பைபிளில் சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களால பதிலாக சொல்ல முடியல. ஐயா இல்லையா வந்தையா, இந்த மாதிரிலாம் யாரும் இல்லாத டைமில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ரூமெல்லாம் சுற்றி பார்த்து, பொம்பளை பொண்ணு தனியாக இருக்குது, யாரும் இல்லைனாலே நாம் உள்ளே நுழையக்கூடாது, வெளியே அவ்வளோதான் போயிடணும். நீங்கள் எதுக்கு உள்ளலாம் நுழைஞ்சி பயம் காட்டி வீட்டில் ஏதோ இருக்குது அப்போ பள்ளம் தோண்டி வச்சுட்டோ நாங்கள் நாளைக்கு வரேன்ட்டு எதுக்கு நீங்கள் சொன்னோடனே அவன் ஃபோன்லேயே பேசினோடனே விடுன்னு விட்டோடனே அப்புறம் அந்த ஆள் அடங்கிட்டார். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி, அம்மா நீ மூடுறியா நான் வட்டமானோடனே நானே மூடிக்கிறேன்னு மூடிச்சு. கையை தட்டி தேவனை மயப்படுத்துவான். இப்படிலாம் டெக்னிக்காக பயங்காட்ட கவனிங்க வருவாங்க. உங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சூனி வச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை அன்பானவில்லை, ஒரு திருச்சபைக்கு போன ஒரு தேவ மனுஷன், ஒரு திருச்சபையை நடத்துகிற ஒரு தேவ மனுஷன், ஓகே, அந்த சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க அந்த சபைக்கு போயிருக்கிறாங்க. கவனிங்க, பெட்டில் சூனியம் வச்சிருக்கிறாங்க, பெட்டை கொளுத்துங்க, பல ஆயிரம் ரூபாய் உள்ள பெட்டை கொளுத்தி இருக்கிறாங்க. சோபாவில் சூனியம் இருக்குது, சோபாவை கொளுத்துங்க, கொளுத்தி இருக்கிறாங்க. உங்கள் அம்மா தான் சூனியம் வச்சிட்டாங்க, உங்கள் அம்மாவோடு கூட பேசாதீங்க. எந்த ஊழியக்காரனா இப்படி சொல்லுவானா?
யோசிச்சு பாருங்களேன். உங்க அம்மா சூனியம் வச்சுட்டாங்க, எல்லாரையும் பகையாக்கி விட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வேலையை கவனிங்க, எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கணும். இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. உங்கள் அம்மா வச்சுட்டாங்க, உங்கள் தம்பி வச்சுட்டாங்க, உங்கள் தங்கச்சி வச்சுட்டாங்க, யாரு கூடயும் பேசாத. இப்படிலாம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்கல, நீ என் வார்த்தையின்படி நடக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்புறம் அந்த குடும்பம் கவனிங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சர்டிஃபிகேட்டை கீழ்ச்சி போட்டுனா கூட கீழ்ச்சி போட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை ஆகிப்போச்சு. இங்கே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு கவனிங்க, ஐயோ நாங்கள் எதுவுமே தெரியாமல் இப்படிலாம் போய் கொண்டு இருந்தோம். அவங்க தான் சொன்னாங்க, கடவுள் உங்களை எங்களுக்கு காமிச்சாரு, இந்த சபைக்கு நாங்கள் வந்தோம். அந்த குடும்பத்துக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த பாப்பா சொல்லிச்சான், ஏஞ்சல் தானம்மா பேர், ஏஞ்சல். அந்த பாஸ்டர், அம்மா உன் முட்டி மேலேயே ஏறி நின்று. ஒரு ஊழியக்காரன் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் கவனிங்க, ஒரு பெண்மணிக்கு வயிறு வலின்னு வயிற்றில் கூட கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. மனைவி இருந்தால் மனைவியை கையை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்கள் மனைவி இருக்கிறாங்களே லேடிஸு, வயிறு வலிக்குதுன்னா கையை வச்சு ஜெபம் பண்ணு சுஜா அவங்களுக்கு. அதை விட்டுட்டு ஊழியக்காரனே வயிற்றில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு. முட்டியில் ஏறி நின்று ஜெபம் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, இப்படிலாம் கள்ள ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். அவர்களாலே கிறிஸ்தவத்துக்கு கெட்ட பெயர். சரிங்களா? ஆமென். இன்னைக்கு சினிமா பாடல்களை பாடி அதுக்கு விளக்கம் கொடுக்கிற ஊழியக்காரன் எழும்பி இருக்கிறான். ஆகவே கவனிங்க, இந்த வெற்றி நீ வழுவி போறியா, விசுவாசத்தை விட்டு விலகி போறியா, இல்லை நீ தேவனை நேசிக்கிறியா அப்படின்னு கடவுள் உன்னை சோதிப்பார். அவருடைய அன்பில் நிலைத்திரு. ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போய் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு திரும்பி வேற ஒரு வழியாக வந்துடணும். யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, ராத்தாங்கக்கூடாது. ஆனால் ஒரு கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா, போய் அவங்ககிட்ட பேசி, இப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க சொன்னார். அப்படியே அவன் என்ன பண்ணான், கீழ்ப்படிந்தான், போய் சாப்பிட்டான். உடனே கர்த்தருடைய வார்த்தை அந்த கிழவனுக்கு உண்டாகி, நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறினாய், ஆண்டோடைய அன்பை மீறினாய், ஆகவே போகும் வழியில் சிங்கம் உன்னை கொன்று போடும். அதே போல சிங்கம் அவனை கொன்று போட்டது. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவரை நேசிக்கிறார்களா இல்லையா என்பதிலே கர்த்தர் சோதித்து அறிவார். எப்படின்னா கள்ள ஊழியர்களை வைத்து. அடுத்தது விசுவாசத்தை சோதிக்கிறார். எப்படின்னா பாடுகளை அனுமதிக்க செய்து 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, குறிக்கணும், அதை அண்டர்லைன் பண்ணீங்க, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இரண்டாவது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். இங்கதான் நான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை கொண்டு வந்து நிறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். பொற்சிலையை வணங்கு அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாலும் அந்த 3 பேரும் விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுக்க கூட துணிந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். விசுவாசத்திற்காக ஜீவனை கொடுக்கவும் துணிந்தார்கள். அவர்களை கட்டி நெருப்பிலே போட்டார்கள். கட்டுகள் அருந்தது. அவர்கள் வஸ்திரம் வெந்து போகவில்லை. ராஜா அவர்கள் துடிதுடித்து சாகிறதை பார்க்க வந்தான். ஆனால் ராஜா மிரண்டு போனான். போட்டது 3 பேர். ஆனால் 4வது ஒருவர் தேவ சாயலுக்கு ஒப்பானவராய் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் அங்கே? பறைசாற்றுங்கள். இந்த 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, ஆராதிக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று பறைசாற்றுங்கள். ஆமென். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது கவனிங்க, கர்த்தர் வெளிப்படுவார்.
உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு கனம் உண்டாகும். பிற்பாடு அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுடைய பெயர்களை அந்த ராஜா பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ சில நேரங்களில் ஐயோ பாஸ்டர் எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, அதனால தான் நான் சர்ச்சுக்கு வரலாம் சொல்லக்கூடாது. கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அன்பானவர்களே, உண்மையாகவே நடந்த சம்பவம் கவனிங்க. ஒரு தம்பதிகளுக்கு ஒரு பிள்ளை இருந்தது, ஒரே பிள்ளை தான். அவங்க தான் வந்து கவனிங்க, காலையில் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பிள்ளை செத்துட்டான். ஆனால் வழக்கம் போல் கவனிங்க, பிள்ளைய அவங்க வீட்டில் படுக்க வச்சு பூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க, மறுபடியும் போனாங்க. சபை ஆரம்பிக்கிற அந்த நேரத்துக்கு வந்தாங்க, ஆராதனை நடந்தது, எல்லாம் முடிச்சுட்டு முடிக்கும்போது பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை தவறிட்டான் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் உடஞ்சி போயிட்டாரான். ஏம்மா இவ்வளோ எப்படிமா இது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அப்படிப்பட்ட விசுவாசமுடைய மக்கள் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவங்களுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். இதெல்லாம் உண்மை சம்பவம் நடந்து இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிப்பார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிப்பார். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஆதியில் இருந்த விசுவாசத்தில் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம அதில் ரைஸ் ஆகி கவனிங்க, இன்னும் அதிக விசுவாசமுடையவர்களாய் மாறி இருக்க வேண்டும். ஆமென், சரிங்களா? கவனிங்க, இருமுடியூரில் அந்த டிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிபிஎம் அப்படின்னு ஏற்கனவே அதுக்கு பெயர், சிலோன் பெண்டிகாஸ்ட் மிஷன். அதை உருவாக்கினவரே கவனிங்க, பால் ராமுக்குட்டி அப்படின்றவர் தான் அதை உருவாக்கினவர். அவருக்கே 5 பிள்ளைங்க. ஆனால் இப்போ அதில் இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, அது வேற கதை, அது போட்டோம். அங்கே ஒரு தலைமை போதகர் இருந்தார், அவர் பேர் மனாசே. அவர் பயங்கர விசுவாசம், ஃபுட்பால் பிளேயர். அவர் இருந்த நாட்டில் நல்ல சபை பயங்கரமாக போச்சான். அவர் எல்லா சபையை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவருக்கு ஒரு சுகர் அதிகமாகி வியாதி வந்துடுச்சு. அப்போது செங்கல்பட்டில் டீனாக இருந்தவர் டாக்டர் பில்லி கிரகாம், அவர் தான் சொன்னார். அப்போது அவர்கிட்ட போய், அந்த மனாசே அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்துடுங்க, ரகசியமாக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன், ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லி வற்புறுத்தினாராம். அவர் சொன்னாராம், நான் செத்தாலும் சாவனை தவிர சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். அது அவருடைய விசுவாசம். சிகிச்சை எடுப்பது தப்பு கிடையாது, ஆனால் ஃபெய்த்துக்காக உயிரையே கொடுத்தாராம். கை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? மனாசே அவர் பேர் மனாசே. இப்படிப்பட்ட விசுவாசத்துக்காக உயிரை கொடுத்த மக்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? ஒரு பெண்மணி ஓடி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே என் மகள் சுகமாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்றார். மறுபடியும் அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆனால் மேசையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடலாமேன்னு ஒன்னே, ஆண்டவரே இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை, போ உன்னுடைய மகள் சுகமாவாள். ஒரு வேலைக்காரன் ஓடி வரான். ஓடி வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் மரண அவஸ்தையில் கிடக்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துருவானல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, போ உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள், பாடுகள், இழப்புகள், துன்பங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம பேக் அடிக்கிறோமா? இல்லை, இன்னொரு அடி ஆண்டவருக்காக நான் முன்னேறுவேன். ஐ லவ் யூ ஜீசஸ். ஆமென். இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். அப்போ அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளை பாக்கியவான், பாக்கியவதி. அந்த பிள்ளை அவருடைய பார்வையில் உத்தமி, உத்தமன். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். கீழ்ப்படிதலை சோதிக்கிறார்.
எப்படின்னா கசப்பான அனுபவங்களிலே நம்மை நடத்தி சென்று. யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். போதும். கவனிங்க, இங்கே ஆண்டவர் கவனிங்க, அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று கவனிங்க. இங்கே ஒரு சோதனைக்கு அனுமதியை கொடுக்கிறார். அப்போ அங்கே சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர விடேன், வர பண்ணேன். அப்படின்னா சில நேரங்களிலே நாம் விரும்பாத நிகழ்வுகள் நடக்கலாம், கசப்பான அனுபவங்கள் நடக்கலாம். அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இங்க கஷ்டப்படலாம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், வார்த்தையின் மேல் விசுவாசமாயிருங்கள். அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதிலும் தேவன் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆகவே கசப்பான அனுபவங்களின் வழியாக அல்லது வேதனைகளின் வழியாக ஊடுருவி போனாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் வச்சார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆபிரகாமுக்கு வச்சார். உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. கீழ்ப்படிந்து செஞ்சாரா செய்யலையா? ஆமாம். முடிவில் கவனிங்க, அந்த பிள்ளை சாகக்கூடாது என்பது ஆண்டவருடைய எண்ணம். ஆனால் ஆபிரகாமுடைய மனசுல பிள்ளை சாக வேண்டும், உண்மையில சாகக்கூடாது. அவன் கத்தியை ஓகும் பொழுது ஆண்டவர் பதறி, பிள்ளையானார் மேல் கை போடாதே, அல்லேலூயா, உனக்கு தேவையான பலி அங்கே ஆடு அந்த புதரில் சிக்கி கிடக்குது பாருன்னு சொல்லி அதை காண்பிச்ச உடனே அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினார். யெகோவாயீரே அப்படின்னு பேர் வச்சார். அப்படின்னா கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போது கவனிங்க, நமக்கு சில நேரங்களில் டெஸ்ட் வைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோமா இல்லையா. அடுத்தது உண்மையை சோதித்தருகிறார். எப்படின்னா, கர்த்தரை கனப்படுத்தும் காணிக்கையின் மூலமாக நம்மை பரிசோதிக்கிறார். இந்த இடத்துல நீங்க என்ன சோதிங்கன்னு ஆண்டவரே சொல்றார். வாசிக்கலாமா? மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது கவனிங்க, நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை உண்டாக்க மாட்டேனோ என்று என்னை இந்த விஷயத்தில் சோதித்து பாருங்கள். உங்கள் தசம பாகங்களை எல்லாம் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு என்னுடைய பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்னு கர்த்தரே வாக்கு கொடுத்திருக்கிறார். இதில் இன்னைக்கு நிறைய பேர் விளக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான், புதிய ஏற்பாட்டெலாம் கிடையாது. 10 பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க, ஏழை எளியவங்களுக்கு அதை செய்யுங்க, எது செய்யுங்க. அன்பானவர்கள, கர்த்தர் கேட்குற கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்காமல் இன்னாதான் ஏழை எளிய அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு தான் அர்த்தம். ஆமாம். கவனிங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவங்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு ஏன் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க? அப்போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கவனிங்க 10ல் 1 பங்கை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அதை வாங்கி அவர் பெரிய கோட்டைலாம் கட்ட போறதில்லை. இந்த விஷயத்தில் நம்மை சோதிக்கிறார். இந்த விஷயத்தில் நீ என்னையும் சோதிச்சுப்பார். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையா என்பதை டெஸ்ட் பண்ணிப்பார்.
ஆமாம். இப்போ 10ல் 1 பங்குன்னா 100 ரூபான்னா 10 ரூபா ஆண்டவருக்கு கொடுத்துடணும். 1000 ரூபான்னா 100 ரூபாய் தேவனுடைய அந்த பண்டசாலையில் செலுத்திடணும். அது எப்படி போதோ தெரியாது, கடவுள் பார்க்குறாரு. ஆமென். அவருடைய புஸ்தகம் ஒன்று இருக்குது, நாவு வார்த்தை புஸ்தகம். அது எல்லாமே எழுதப்படும். இப்போ அதெல்லாம் கொடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். 10,000 ரூபாய் வருதுன்னா 1000 ரூபாய். ஆனால் ₹1,00,000 வரும்போது 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மனசுக்கு கஷ்டம் வரும். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் தசமம் கொடுக்குறீங்க? கடவுள் கவனிங்க, இந்த சுவாசத்தை நம்மளுக்கு ஓசியாக கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொரோனா காலங்களில் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் கோடி ரூபா கொடுக்குறேன் எனக்கு சிலிண்டர், எவனுக்கும் இல்லை. பல கோடி படுத்த படுக்கையாக இருக்கிறான். நிறைய ஹாஸ்பிட்டலில் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு. எத்தனை பேர் செத்தாங்க? பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் சீரான சுவாசத்தை கொடுக்குற தெய்வத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் தசம்பாகம் போட்டால் இதை பாசு சுட்டுடுவாரோ, பாசு சாப்பிட்டுருவாரோ? உண்மையாக சொல்லப்போனால் ஆசாரியர்கள் அதில் என்ன பண்ணலாம், எடுத்து அனுபவிக்கலாம். ஆனாலும் கவனிங்க, அதெல்லாம் சேகரித்து ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக ஒரு இடம் வாங்கணும், ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டணும், ஆண்டோடைய ஆலயத்துக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, இந்த காரியத்தில் கொடுக்கிற விஷயத்தில் நாம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்று கர்த்தர் சோதித்தருகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். ஆமென். இதில் நாம இல்லை எனக்கு கஷ்டம், இல்லை எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு போதலை அப்படின்னு சொல்லி நாம் தேவனுக்குரியதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சித்து நாம் எடுத்து நமக்குரிய காரியங்களிலே செலவிடுவோமானால் நிச்சயமாக ஒரு நாள் வரும், மருத்துவமனைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் செஞ்சிடுவோம், லட்சங்கள் கொட்ட ஆரம்பிப்போம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? ஆமாம். இதில் மனசாட்சியே சில பேருக்கு செத்து போயிடுது. பரவாயில்ல பார்த்துக்குவார் ஆண்டவர். இல்லை, கடவுள் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஒரு பொருளை எடுத்தாந்து, ஒரு காசை எடுத்தாந்து பேதுரு ஆண்டவர்கிட்ட காமிக்கிறார். அப்போ அந்த காசில் இந்த பணம் யாருடையது அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது இது ராயனுடையது அப்படின்னு பேதுரு சொல்கிறார். அப்படின்னா ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். அப்போ கொடுக்கிற விஷயத்திலே தேவன் நம்ம என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு, சோதிக்கிறார். ஆமென். அழிந்து போகிற பொருளை ஆண்டவர் கொடுப்பதுக்கு நம்ம தயங்குவோமானால் நம்மை நம்பி ஆண்டவர் எப்படிங்க நித்திய ஜீவனை கொடுப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதில் விளக்கம் கொடுக்கிற நிறைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது எப்படியோ, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ண விதமாக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போது கவனிங்க, பைபிளில் நம்ம நிறைய படிக்கிறோம். ஆஸ்திகளை எல்லாம் விற்று என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கொடுத்தாங்க. ஒரு ஏழை விதவை என்ன பண்ணாங்க, 2 காசு என்ன பண்ணாங்க, காணிக்கை பெட்டியில் ஆண்டவர் வந்து உக்காந்துட்டாராம். காணிக்கை பெட்டி பார்த்துக்கின்னு இருந்தாராம். பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. போடுறவங்க காணிக்கைலாம் பார்த்துக்கின்னு இருக்கிறாராம். அப்போ எல்லாரும் பயங்கரமாக போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை கவனிங்க 2 காசை போட்டாங்களாம். கர்த்தர் சொன்னார், எல்லாரும் போட்ட காணிக்கை விட இந்த விதவை போட்ட காணிக்கை உயர்ந்த காணிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அவன் இந்த கஞ்சாம்பட்டியாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்து பேங்க் பேலன்ஸ் நல்லா சேர்த்து வச்சிருந்து என்னத்தை எடுத்து பட்டுன்னு உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? கஞ்சா பிஸ்னாரியே, நீ உனக்காக நியமித்திருக்கிற ஆக்கினுக்கில் போ, கணக்கு பார்த்து நீ எனக்காக கொடுத்த, உன் கை சரியாக வரல. சில நேரங்களில் கையை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில்லறை இருக்குதா தேடுவோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் கவனிங்க, கனமான காணிக்கையை போட மாட்டோம், லேசான காணிக்கையை போடுவோம். கடவுள் பார்க்குறாரு. கவனிங்க, இந்த விஷயத்தில் நம்ம உண்மையாக இல்லைன்னா எப்படிங்க கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எனக்கு என்னுடைய ராஜ்யத்திற்கு என்னுடைய ஊழியத்திற்கு கொடுப்பதிலேயே நீ கணக்கு பார்க்குறன்னா, அன்னைக்கு முந்தானத்து வந்த ஊழியக்காரர்
எப்போ வந்தாலும் ஸ்வீட் பாக்ஸோடு கூட வராரு. நானும் அதை ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டேன். ஸ்வீட் பாக்ஸோடு கூட தான் வர்றாரு. எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனார். ஸ்தோத்திரம். பாருங்க, அதுதான் அன்பு. அன்பு கவனிங்க, கொடுக்கும். அன்பு கொடுக்கும், கணக்கெல்லாம் பார்க்காது, ஏமாத்தாது. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அப்போ கொடுப்பதிலே சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை சோதிப்பார். நீங்கள் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய நடத்தையை சோதிக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். அழிந்து போக அப்பத்தை வைத்து அவர்களை சோதித்தருகிறார். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர்னா அதுக்குண்டான அந்த மண்ணை பொழியும், அதை எடுத்து வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சி எடுத்து வச்சாலும் என்ன ஆகும், அது வெயில் ஏற ஏற புழுத்து அது வீணாக போயிடும். ஆகவே இந்த விஷயத்தில் தம்முடைய ஜனங்கள் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு சோதித்து பார்க்குறாரு. அப்போது கவனிங்க, அதிகமாக சேர்த்தவன் என்ன பண்ணுறான்னா, கவனிங்க, வெயில் ஏற ஏற அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆகவே சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளுக்கு உண்டானதை நீங்கள் சேர்த்து வையுங்கள், சேகரியுங்கள், அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது சில நேரங்களில் அன்பானவர்களே கவனியுங்கள், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடன் கூடிய இது வரவே மாட்டேங்குது நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் கூட இருக்கிற மக்கள். உலகத்தான் அப்படி பண்ணுறான், ஓகே. ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு அது வரவே மாட்டேங்குது. என்னது வரவே மாட்டேங்குது? போதும். உடைகள் விஷயத்தில் சரி, நகை நட்டு விஷயத்தில் சரி, இதர காரியங்களில் சரி, இன்னும் தான் மனசு என்ன பண்ணுது, கேட்குது. ஆனால் பைபிள் சொல்லுது போதும்னு சொல்ல கற்றுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மண்ணா பொழியும். அந்த மண்ணா பொழியும் பொழுது சில அலைங்கிறவன் என்ன பண்ணுவான், நிறைய சேர்த்து வச்சுக்கிறான். அந்த வீட்டில் 4 பேர் தான்னா இவங்க 20 பேருக்கு உண்டானதை சேர்த்து வச்சுக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பித்தாலும் அவன் சாப்பிட முடியல, அவ்வளோதான். மீந்து போகுது, வீணாக தான் போகுது. இவனை அனுபவிக்க மாட்டான், மற்றவனுக்கும் கொடுக்க மாட்டான். இன்றைக்கி உலகத்தில் அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது அப்பத்தை கொண்டு இவங்க சரியாக நடக்கிறாங்களா இல்லையா? சில நேரங்களில் நமக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி வச்சுட்டா கட்டுன்னு கட்டுறது, சரிங்களா? பழங்கஞ்சி வச்சா செக் இதுவா இல்லை, எதுவாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாண்டிருக்கும் எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அலையக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, ஸ்தோத்திரம், உணவு காரியத்தில் கூட கண்ட்ரோலாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அது மேலே ஆசை இச்சை வச்சிடக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. ஆமென். நிறைய தின்ன பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் பீஃப் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் அது இது எல்லாம் உள்ளே போனால் கொழுப்பு தான் அதிகமாகும், ஹார்ட் பிரச்சனை ஏற்படும், அங்கங்கே அவயங்கள்லாம் கெட்டு போகும். ஆகவே ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் கூட கண்ட்ரோல் பண்ணணும். அதில் கூட ஆண்டவர் சோதிக்கிறார். ஒருத்தன் பயங்கரமா ஐயோ எழுப்புதல்னு கத்தனானா, ஆண்டவரே எழுப்புதல் வரணும். ஒரு ஊழியக்காரர் அந்த கேரளாவுக்கு போனாராம், விக்டர் பி லாரன்ஸ் அவர் பேர். அவர் கூட தான் இவர் இருந்தாராம். எழுப்புதல் அப்படி துள்ளுவானா, அப்படி பயங்கரமாக. மத்தியானம் சாப்பாடா, இவர் கொஞ்சமாக சாப்பிட்டாராம், அவன் 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டானான். பார்த்தாரான், நல்ல எழுப்புதல் வந்துடும். இவன் இவ்வளோ தின்றான், எழுப்புதல் எங்கேருந்து வரும்? ஆமென். அப்போது எல்லாமே அளவோடு கூட இருக்கணும். அப்போது கவனிங்க, ஆண்டவர்
இந்த நடக்கை, நம்முடைய நடக்கையா தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. நம்ம பேச்சு, நம்ம பார்க்குற பார்வை, நம்முடைய கிரியைகள், நம்ம உடுத்துக்கிற உடைகள் எல்லாத்திலும் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். அப்போ இதெல்லாம் கடவுள் சோதிக்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்போ எல்லாவற்றிலும் ஒழுக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஊழியத்தை சோதித்து அறிகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, ஊழியத்தை சோதித்து அறிகிறார். எப்படின்னா, உருவாக்கும் நெருப்பை கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன்னு வெள்ளி விலையேற பெற்ற கல். இப்போது கவனிங்க, பொண்ணு உருக்கும் பொழுது சுத்தமான பொண்ணாக வரும், வெள்ளி உருக்கும் பொழுது சுத்தமான வெள்ளியாக வரும். நம்முடைய ஊழியங்கள் கூட அப்படின்னா, நான் ஊழியெல்லாம் செய்யலையே, உங்கள் வாழ்க்கையே ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். பைபிளை படிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை, ஊழியம். ஆமென். அப்போ கல், அடுத்தது வைக்கோல், இதெல்லாம் அக்கினியில் தாங்குமா? தாங்காது, அவ்வளோதான், போயிடும். ஆனால் தங்கம் வெள்ளி உருக்க சுத்தமாய் மாறும். ஆமென். அப்போ அவனுடைய வேலைப்பாடு அந்த நாளில் வெளிப்படும். ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார். ஆகவே எதையும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, வாஞ்சியோடு கூட செய்ய வேண்டும். கடமைக்காக செய்யக்கூடாது. கவனிங்க, என் ஆண்டவருக்காக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை ஆமாம் மனுஷ காணும், இவங்க பாராட்டணும் அவங்க பாராட்டணும் இல்லை, என் ஆண்டவருக்காக இதை நான் செய்ய போகிறேன். செய்யலாமா? கூடாதா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு கவனிங்க, எல்லாரும் ஏதோ விட்டேத்தியா சர்ச்சுக்கு வந்தோமா இப்படி இல்லை, இங்கே இல்லை, எல்லாம் பொதுவாக நிறைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியத்தின் மேலே தாகம் இல்லை, ஆண்டவர் மேலே தாகம் இல்லை, திருச்சபை என்னுடையது அந்த வாஞ்சை இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா அவ்வளோதான். நம்மெல்லாம் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, நமக்கு அதுக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் வரும், எப்படியும் சாவதான் போகிறோம், அன்னைக்கு வெளிப்படும், நாளானது வெளிப்படும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். கடைசி நாட்களிலே அவருடைய வார்த்தையே நம்மை நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆகவே தேவனுக்காக நாம் ஊழியம் செய்கிறோமா செய்யலையா ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு நமக்காக யாரோ ஒருவரை கர்த்தர் அனுப்பினார். அந்த யாரோ ஒருவர் தெரியாது, யாருன்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அந்த யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி உங்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்ததின் விளைவு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அந்த யாரோ ஒருவரை கர்த்தர் அனுப்பாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் இருக்கிற பகுதி, கிராமம், நகரம் நாம தான் பொறுப்பு. அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து திட்டினாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, போய் ஆண்டவருடைய அன்பை பலவந்தமாய் சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, கூச்சப்படக்கூடாது. ஐயோ நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமென். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். நீங்கள்
எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்காக ஊழியத்தை செய்கிறீர்களா? தேவனை உண்மையாக நேசிக்கிறீர்களா? அவருக்காக எந்தெந்த விதங்களில் உங்கள் தாளந்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கடவுள் அறிகிறார். கடவுள் அறிகிறார். ஒரு நபருக்கு ஒரு திருச்சபையில் எந்த ஊழியமும் கொடுக்கப்படலையும், ஆனாலும் செருப்பை பார்த்துக்கிற ஊழியத்தை அவர் ஆர்வமாக செய்ய ஆரம்பித்தாராம். செருப்பை பார்க்குற ஊழியத்தை. ஒரு நாள் அதே பாஸ்டர் அந்த மனுஷனை திடீர்னு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணணுன்னே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். அக்னியாய் பிரசங்கம் பண்ணாராம். ஆமாம், எல்லாரும் அழுது ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்களாம். அவன் தெரியாது எப்போ ஆண்டவர் யாரை அப்படி தூக்கி உட்கார வைப்பாருன்னு தெரியாது. ஆமென். ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, ஏற்ற வேலை வரும் வரைக்கும், நான் உன்னை உயர்த்தும் வரைக்கும் என்னுடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிரு. ஆமென். அப்போ நம்முடைய குணாதிசயங்கள் கூட, நம்முடைய அந்தரங்க ஜீவியம் கூட தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். இதன் மூலமாய் கடவுள் நம்மை நிச்சயமாக பரிசோதிப்பார். அடுத்ததாக படிக்கும் பொழுது தெய்வ பயத்தை சோதித்து அறிகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். இப்போ மோசே மலைக்கு போய் 10 கட்டளையை வாங்கி கொண்டு வந்து பேச ஆரம்பித்த உடனே அங்கே அதி பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. மலையில் நெருப்பு, மலை வெடிக்குது, பாறைகள் உருண்டு ஓடி வருது. சத்தத்தை தாங்க முடியல. கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது ஜனங்களால் தாங்க முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதி பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்படியே பயப்படுறாங்க. அப்பதான் கவனிங்க, மோசே சொல்றாரு, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாகவும் இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கடவுளுக்கு நாம பயப்படணும். சரிங்களா? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, அந்த கேள்வி கேட்கும் போது வேதனை தான் வருது. ஆதியில இருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆதியில இருந்த மாதிரி இல்லை, ஆதியில இருந்த மாதிரி இல்லை. ஆகவே எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினாலே ஒடுங்கினமாய் உன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அந்தரங்கத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். எனக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். எது வரைக்கும் நான் சகித்திருப்பேன்? மனம் திரும்பு, நான் கர்த்தர். அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஏதோ கல்லோ மரமோ கிடையவே கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கவனிங்க, ஒரு பயமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. மனுஷனுக்கு பயந்து வாழறோம், ஒன்றும் இல்லை. கவனிங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு முக்கியமானவங்க வந்துட்டா உடனே ஒற்றை அடிப்போம், துணியெல்லாம் சரி பண்ணுவோம், சோபா செட்டில் இருக்கிறது அதெல்லாம் மாத்திரம் வருது. ஏன்? அவங்க மேலே இருக்கிற மரியாதை. சாதாரண அழிந்து போகிற ஒரு மனுஷன் மேலே மரியாதை வச்சு வீட்டை வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணோம்? நம்மளை கனம் பாராட்டணும், பரவாயில்லையா அப்படின்னு. அதை விட மேன்மையானவர் எப்பொழுதும் நம்ம வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமாம். அவருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய பேச்சு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய கண்கள் எதை பார்க்குது? நம்ம கண்ணு யாரை பார்க்குது? அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிச்சு நம்ம முடிக்கலாம். மல்கியா புஸ்தகம், மல்கியா குமாரன் தன் பிதாவையும் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அதை உன்னை ஆண்டு கொள்ளுகிற ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு செலுத்துவாயா? அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஒரு அதிபதிக்கு அப்படி செஞ்சு பாரு. ஒரு அதிபதிக்கு பயப்படுறிய, ஒரு ராஜாவுக்கு பயப்படுறிய, ஒரு அதிகாரமுள்ள மனுஷனுக்கு பயப்படுறிய. நான் கர்த்தர், எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். மனுஷர்களுக்கெல்லாம் பயப்படுறோம் நாம, கடவுள் அப்படின்ற அசட்டைத்தனம். ஒருவன் என்னை கனம் பண்ணுவானானால் நான் அவனை கனம் பண்ணுவேன். அவன் என்னை அசட்டை பண்ணா அவன் கனம் ஈனம் அடைவான். ஆமென். அப்போது சில நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுறோமா இல்லையான்னு ஆண்டவர் நம்மை சோதித்து அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை நீ செய்கிறியா இல்லையான்னு கவனிங்க. தேவையில்லாமல் வருவாங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க அப்படின்வாங்க. இல்லை, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஆகவே இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நான் இந்த குங்கப்பட்டு மஞ்சா இதெல்லாம் வச்சு தடவி இதெல்லாம் என்ன செய்ய விடாத, நான் ஆண்டுடைய மகள், நான் செய்யக்கூடாது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சோதனைகள் வழியாக நம்ம கடந்து போக வேண்டி வரும். எங்கள் அப்பா செத்துட்டார். எல்லா கண்ணையும் நான் அப்போ வாட்ச் பண்ணுது. ஸ்தோத்திரம். நான் மீசையெல்லாம் எடுக்கலை, ஒன்றும் பண்ணலை. எல்லாம் சுற்றுறாங்களா, சுத்தமே இல்லை. ஆனால் நான் நின்று கண்ணீரோடு கூட ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான அப்பா போயிட்டார். ஆனாலும் மனசுக்குள்ளே நம்ம உண்டாக்கின அப்பா கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கவனிங்க, இந்த நல்லது கெட்டது காரியங்களை தான் தெரியும் நம்முடைய உண்மையான அன்பு கடவுள் மேலே நம்ம வச்சுருக்கிறோமா இல்லையா. அப்போது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ட்டு அதை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதுலாம் தப்பு. ஆமென். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். அப்போ நம்முடைய வைராக்கியத்தை காட்ட வேண்டும். என் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். கர்த்தருக்காக பரிசுத்தமாய் ஜீவிப்போம். கர்த்தர் விரும்புகிறதையே செய்வோம். எங்கள் ஆண்டவர் கனத்துக்குரியவர். ஆமாம். அப்போ இங்கே சொல்கிறாரு, கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நாம் பயப்படுறோமா இல்லையா, அவருக்கு பயப்படுறோமா இல்லையா என்பதையும் அவர் சோதித்து அறிகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமாம். ஆகவே 7 காரியங்களில் கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறார். ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். நம்ம எழுந்து நிற்கலாமா?